அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். விஸ்வாவச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். புத்திசாலியாகவும் தன்னார்வத்துடனும் சிறந்து விளங்கும் மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் ஜென்ம குருவாக வந்து அமர்கின்றார். இதனால் தாங்கள் பல வழிகளிலும் நல்ல பலன்களை பெறப் போகின்றீர்கள். அதுபோலவே ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் பாக்கியஸ்தான அதிபதியான சனி பகவானுடன் இணைந்து ராகு பகவானும் அமர்வதால் தங்களது வளர்ச்சிக்கு நல்ல பலன்களை வழங்கப் போகின்றார்கள். பாக்கியஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ராகு கேது பகவானின் பயிற்சியால் தங்களது முயற்சிகளில் மேன்மையை அடைவீர்கள். விடாமுயற்சியால் தங்களது காரியங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. தங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள ராகு பகவான் தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலிலும் உத்தியோகத்திலும் எளிதில் வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களது வளர்ச்சி மென்மேலும் அதிகரிக்கும். தங்களது ராசிக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் வருவதால் நல்ல பலன்களையே வழங்குகின்றார். தங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் ஜென்மராசியில் இருந்து ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் பாவத்தை பார்ப்பதால் அந்த பாவங்கள் அனைத்தும் சிறப்பான பலன்களை பெறுகின்றது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதால் தாங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் தங்களுக்கு உதவ முன்வரும். தாங்கள் செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். பல காலமாக நிறைவேறாத பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்காக கோயில் குளம் என்று போவீர்கள். வெகு நாட்களாக திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் போகின்றது. குரு பகவான் சில மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் மங்கள ஓசையையும் கேட்க வைப்பார். தங்களது மகள் மற்றும் மகனின் திருமணத்தையும் திட்டமிட்டபடி நடத்தி முடிக்க வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்களது குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி பயில்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறியான பஞ்சாயத்துக்கள் இனி நல்ல முடிவுக்கு வரும். 7ஆம் வீடு என்பது கணவன் மற்றும் மனைவிக்கு உரிய இடமாகும். இதுவரை திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமணமாகி மன வாழ்க்கையில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டு இருந்தவர்களுக்கு அவைகள் நல்லபடியாக முடிந்து நன்மைகள் ஏற்படும். தங்களது ராசிக்கு 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் ஆகும். இதனை குரு பகவான் பார்ப்பதால் தந்தை வழியில் சொத்துக்கள் வந்து சேரும். மிதுனராசி என்பர்கள் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. சித்திரை, ஆவணி, கார்த்திகை மற்றும் பங்குனி மாதத்தில் அரசாங்கத்தில் வேலை ஏதும் இருந்தால் இந்த காலங்களில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்பும் கிட்டும். மிதுனராசி என்பர்களுக்கு தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பெண்களுக்கு கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி முதல் தை மாதம் 11ஆம் தேதி வரையிலும், மாசி மாதம் 19ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரையிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். விஸ்வாவச வருடத்திற்கான வெண்பா. விஸ்வாவச வருடம் வெள்ளாண்மை ஏறும். பசு, ஆடு, மாடு பலிக்கும். சிசு நாசம். மற்றையோர் வாழ்வார்கள். மாதவங்கள் மீறுமே. உற்று உலகி அனல் மலை உண்டு. விஸ்வாச வருடத்தில் விவசாயம் செழிக்கும். பசுக்கள், காளை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும். நாட்டு மக்கள்
சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிட்சம் உண்டாகும். விசுவாவசு வருடத்திற்கான நவ நாயகர்கள்: ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி, மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார். மந்திரியாக சந்திரன் வருகின்றார். தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார். நீரசாதிபதியாக புதன் வருகின்றார். சஷ்யாதிபதியாக குரு பகவான் வருகின்றார். ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார். ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் அனைத்து நல்ல இடங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும். நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும். விலைவாசிகள் அதிகரிக்கும். மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும். வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும். நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும். நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். கல்வி கட்டணமும் அதிகரிக்கும். பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும். சஷ்யாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்சள் நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும். இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும். ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள். கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும். விசுவாவசு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள்: குரு பெயர்ச்சி. குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். சனி பெயர்ச்சி. சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 6ஆம் தேதி 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 8:26 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு பெயர்ச்சி. ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். கேது பெயர்ச்சி. கேது பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். சூரியன் மேச ராசிக்கு பெயர்ச்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது. இங்கு சொல்லப்படுபவை பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.